ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை கர்த்தர் நடத்தும்படி அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தேவ சித்தத்தின்படியே நம்மை நடத்துவார். செம்மையான வழிகளிலே நடத்துகிறார். அவர் நடத்துகிறார் என்றால் கூடவே இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் தாவீது ராஜா, நான் மரண எல்லின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னார். மனிதன் தன்னைத்தானே நடத்தி கொள்ள முயற்சிக்கிறான். என்னை நடத்த வேறு ஒருவர் தேவையில்லை, எனக்கு ஞானம், அறிவு, புத்தி கூர்மை அனைத்தும் இருக்கிறது என எண்ணுகிறான். அவனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள் முடிவிலே மரண வழிகளாக முடிகிறது. சிலரை பிரசாசுகளும் அசுத்த ஆவிகளும் வழி நடத்துகின்றன. இச்சையின் ஆவிகளும் வேசித்தன ஆவிகளும் குடிவெறி ஆவிகளும் இன்று பலரை வழி நடத்துகின்றன. பல பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்ட போது மகா பஞ்சகாலத்தில் தன் குடும்பத்தினரை போஷிக்க திராணி உள்ளவர்களாய் விளங்கும்படி கர்த்தரே தன்னை நடத்தி சென்றதை புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, யோசேப்பை நடத்தினவர், தாவீதை வழி நடத்தினவர், தானியேலை வழி நடத்தினவர், ஒவ்வொரு பசுத்தவானையும் வழி நடத்தி வருகிறவர் நிச்சயமாகவே உங்களையும் வழி நடத்துவார். ஆகவே எங்கே செல்லுவது, யாரிடம் போவது என்று மனம் கலங்காதிருங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரில் நிலைத்திருங்கள். அவர் வல்லமையுள்ள தேவன், நிச்சயமாகவே உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை போதித்து அனுதினமும் நடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, சோதனைகளும் இச்சைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்தை வாஞ்சித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உங்க கிருபை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பங்களில் உள்ள வறுமை, துன்பம், துயரம், சண்டைகள், பிரிவினைகள் மாறச் செய்து சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும், கண்ணின் காட்சிகளுக்கும், ஜீவனத்தின் பெருமைகளுக்கும், உலகத்தின் இச்சைகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் உணர்வுள்ள இதயத்தை தந்து வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பிசாசின் கிரியைகளுக்கும் எல்லாவித சாபத்தின் கட்டுகளுக்கும் விலக்கி தேவரீர் காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், விபத்தின்றி காக்கப்படவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும், கடல் தொழிலில் உரிய பாதுகாப்பு கிடைத்திடவும், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்திலே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் உயரடையவும், அன்றாடம் தினக்கூலியாக வேலை செய்பவர்களுக்கு வேலைகள் கிடைத்திடவும், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்தில் உள்ள பெரியவர்களும் சிறுவர் காப்பகத்தில் உள்ள பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் போஷித்து பாதுகாத்து பலப்படுத்தி காத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் வியாதியினால், உடல் பலவீனத்தால், பற்பல பிணிகளினால் பீடிக்கப்பட்டு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி ஆயுஷின் வருஷங்களை கூட்டித்தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியூர்களில், வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொருவரின் குடும்பம், பிள்ளைகள், தொழில், வேலை, படிப்பு ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றவரை கனம் பண்ணி சாட்சியாய் வாழவும், முதியோரை கனம் பண்ணவும், பிரிவினையின் ஆவிகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் செயலற்று போகவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலைகள் கிடைத்திடவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், குழந்தைக்காக வேண்டுதல் செய்வோரின் ஜெபம் அங்கீகரிக்கப்படவும், குறைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வறுமை மத்தியில் வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவ சமாதானம் கிடைக்கவும், ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர் நலன் காக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உமக்கு முன்பாக உண்மையாய், உத்தவமாய், நீதியாய், நேர்மையாய், ஊழல் இல்லாத, கையூட்டில்லாத, வறுமை இல்லாத, பயங்கரவாதம், தீவிரவாதம் இல்லாத, மது போதை, அடிமைத்தனம் இல்லாத தேசமாக எங்கள் தேசம் மாற வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர் நலன் காக்கப்பட, ஊழியர் தேவைகள் சந்திக்கப்பட,
பணித்தளங்களில் பரிசுத்தாவியானவரின் கிரியை நடைபெறவும் ஊழிய தடைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.